அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 37வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யுரீதூன ஐ யஹ்ருஜூ மினன் நாரி வமா ஹும் பிஹாரிஜீன மின்ஹா வலஹும் அதாபும் முகீம். அவர்கள் நரகிலிருந்து வெளியேற நாடுவார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேறுபவர்களாக இல்லை, அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகது ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா தகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். திருடன் திருடி அவர்கள் செய்ததற்கு கூலியாக அல்லாஹுவிடமிருந்து தண்டனையாக அவ்விருவரின் கரங்களை வெட்டுங்கள். அல்லாஹ் மிகைத்தவன், மகா ஞானவான். ஃபமன் தாப மின் பஅதி ظுல்மிஹி வ அஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யகூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எவர் தம் தீமைக்கு பின்னர் திருந்தி அல்லாஹுவின் பக்கம் திரும்பி தன்னை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் மீது பிழை பொறுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்தி யுஅத்திபு மையஷாஉ வ யக்ஃபிரு லிமையஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் இன்னும் பூமியின் ஆட்சி அவனுக்குரியதே என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடியவரை வேதனை செய்வான், தான் நாடியவரை மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றலுடையவன். யா அய்யுஹர் ரசூலு லா யக்ஸுன் கல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ரி மினல்லதீன காலூ ஆமன்னா பி அஃப்வாஹிஹிம் வலம் துமின் குலூபுஹும் வ மினல்லதீன ஹாது சம்மாஊன லில் கதிபி சம்மாஊன லிகௌமின் ஆஹரீன லம் யஅதூக் யுஹர்ரிஃபூனல் கலிம மின் பஅதி மவாதிஹ் يقولون إن أوتيتم هذا فخذوه وإن لم تؤتوه فاحذروا ومن يريد الله فتنته فلن تملك له من الله شيئا أولئك الذين لم يريد الله أن يطهر قلوبهم لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. தூதரே, நம்பிக்கை கொண்டோம் என்று தங்கள் வாய்களால் கூறி அவர்களுடைய உள்ளங்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களிலிருந்தும் யூதர்களிலிருந்தும் நிராகரிப்பில் தீவிரம் காட்டுபவர்கள் உமக்கு கவலையூட்ட வேண்டாம். அவர்கள் பொய்யை அதிகம் செவிமடிக்கிறார்கள். இதுவரை உம்மிடம் வராத மற்றொரு கூட்டத்திற்காகவும் அதிகம் செவி மடுக்கின்றனர். இறை வசனங்களை
அவற்றின் இடங்களிலிருந்து மாற்றுகின்றனர். நீங்கள் இந்த நபியிடம் இருந்து இது கொடுக்கப்பட்டால் அதை எடுங்கள், நீங்கள் அதை கொடுக்கப்படவில்லை எனில் விலகி எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எவரை சோதிக்க நாடினானோ அவருக்கு அல்லாஹ்விடம் எதையும் செய்ய நீர் உரிமை பெற மாட்டீர். அல்லாஹுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் நாடவில்லை. அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் நாடவில்லை. அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு, இன்னும் மறுமையில் அவர்களுக்கு பெரிய வேதனை உண்டு. சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஸுஹ்த் ஃபஇன் ஜாஉக ஃபஹ்கும் பைனஹும் அவ் அரித் அன்ஹும் வஇன் துரித் அன்ஹும் ஃபலை யதுர்ருக ஷைஆ வஇன் ஹகம்த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இவர்கள் பொய்யை அதிகம் செவிமடிக்கிறார்கள், ஆகாத செல்வத்தை அதிகம் விழுங்குகிறார்கள். இவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக, அல்லது அவர்களை புறக்கணிப்பீராக. நீர் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் உமக்கு கொஞ்சமும் கெடுதி செய்யவே முடியாது. நீர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பளிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீதவான்களை நேசிக்கிறான். وَكَيْفَ يُحَكِّمُونَكَ وَعِندَهُمُ التَّوْرَاةُ فِيهَا حُكْمُ اللَّهِ ثُمَّ يَتَوَلَّوْنَ مِنْ بَعْدِ ذَلِكَ وَمَا أُولَئِكَ بِالْمُؤْمِنِينَ. நபியே, இவர்கள் உம்மை எவ்வாறு தீர்ப்பாளராக ஆக்குகிறார்கள்? அவர்களிடம் தௌராத் இருக்கிறது, அதில் அல்லாஹ்வின் சட்டம் இருக்கிறது. பிறகு அதற்கு பின்னர் புறக்கணித்து திரும்புகின்றனர். இவர்கள் நம்பிக்கையாளர்களாக இல்லை. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.